Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து QNet அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பத்தி நம்ம வந்து பேச போறோம். அது பேசிக்கலா ஒரு MLM அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி QNet பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி இந்த மாதிரி யாராவது கமெண்ட் கேட்டா உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். சோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம வந்து பேசுறோம். QNet அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கேயோ கிளாஷ் ஆச்சு. இந்த கம்பெனி நம்ம இங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரியவே வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 years முன்னாடியே இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயுமே வந்து வெளிவந்த ஒரு கம்பெனி. பட் ஸ்டில் இந்த கம்பெனி வந்து கோயிங் அப்படிங்கறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 4 years முன்னாடி இந்த ஹிஸ்டரி என்ன, இப்போ இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியா பேஸ்ட் தமிழன் நினைக்கிறேன், ஒரு பேர் வந்து விஜய் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவர் தான் என்ன பண்றாரு, இந்த QNet அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஓபன் பண்றாரு. அந்த QNet கம்பெனிக்கு பேஸ், அந்த QNet கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி QL அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கீங்களா. சோ இவங்க என்ன பண்றாங்க, கோல்டு குவிஸ், சில்வர் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு சில்வர்ல ஆன்லைன்ல வந்து ட்ரேட் பண்ணி அது மூலியமா நிறைய பெனிஃபிட் வந்து பப்ளிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அவங்க வந்து பண்ணாங்க. அந்த ஸ்கேமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஹான் பிரைவேட் லிமிடெட்ல பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கின ஒரு பர்சன் மைக்கேல் ஃபெரேரா அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து அந்த QL-க்கும் QNet-க்கும் ஒரு பேஸ் பர்சனா அவர் வந்து ஹெல்பிங் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அவரையும் வந்து அந்த டைம்ல 4 years முன்னாடி அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 20,000 பீப்புள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3,000 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்பவே வந்து தெரியுது. எப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து 4 years முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த QNet அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. சைபராபாத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா. அந்த பிளேஸ் வந்து ஆந்திரா பேஸ்ட் ஒரு பிளேஸ். ஓகேங்களா. சோ அங்க நிறைய பர்சன்ஸ் அரெஸ்டும் பண்றாங்க. கர்நாடகால நிறைய பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல பர்சன்ஸ் வந்து இந்த ரிலேட்டடா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சைபர் கிரைம்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த 20,000 பேருடைய லாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்படுது. அவங்களுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MLM அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னுவாங்க. இது எப்படி ஆக்சுவலா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா நிறைய கம்பெனி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுடைய அஜெண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அவங்களால வந்து ஃபுல்லாவே வந்து டேக்கிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களால டேக்கிளே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த கம்பெனில இருந்தெல்லாம் எப்பயுமே அப்ரோச் வராது. இந்த கம்பெனி இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் கம்பெனிக்கு நமக்கு எங்கிருந்து அப்ரோச் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்தெல்லாம் வராது. கூடவே இருக்க நம்ம ஃப்ரெண்டா இருப்பான், கூடவே இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க, ஏன் கூடவே நம்ம அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சின்னு கூடவே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள வந்து ரெஃபரே பண்ணுவாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போவீங்க. ஐ திங்க் QNetல தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். எவ்வளவு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். ஓகேங்களா. 1.5 lakh நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த 1.5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்து ஃபர்தரா உங்களுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாவே இருக்காது. அந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு இவ்வளவு பே பண்றோம், இந்த லெவலுக்கு வாங்க இவ்வளவு பேமெண்ட் வரும், இந்த லெவலுக்கு வாங்க இவ்வளவு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதையும் நம்ம வந்து ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதுல அந்த MLM-ஓட ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பேமெண்ட் எப்படி பண்றாங்க, அவங்களுடைய பிளான் என்ன, எவ்வளவு எப்படி பே பண்றாங்க அப்படிங்கறதுலாம் வந்து கிளியரா நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த லெவல்ல இவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போகும்போது அதுக்கு அடுத்து அது எப்படி சொல்றது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகும். அதுக்கப்புறம் எங்கேயுமே ரிட்டர்ன் இல்லாத ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியோட கை காசு போட்டு பப்ளிக் எல்லாருக்குமே கொடுக்குற சுச்சுவேஷன் இந்த MLM கம்பெனிக்கு ஒரு சர்டன் பீரியட்ல வர செய்யும். ஸோ அப்பதான் இந்த MLM கம்பெனி எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஈவன் இப்போ டாடா, இப்போ வந்து எலான் மஸ்கே எடுத்துக்கோமே, இந்த மாதிரி பெரிய பெரிய பர்சன்ஸ் உடைய பெரிய பெரிய ஒரு MNC கம்பெனிஸ், கரெக்டுங்களா. அப்படி இருக்கிற கம்பெனிஸ் உடைய
கிராஃப் எடுத்தீங்கனாலே it will be like up down up down up down. பட் MLM உடைய கிராஃப் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய வியூ எப்படி இருக்கும், அவங்க அப்ரோச் பண்ற வியூ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே growth தான், எங்கேயுமே நமக்கு வந்து ஸ்டாப்பே இல்லை, எப்பயுமே growth தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. பட் the reality is, the hard reality is every company has ups and downs. ஸோ அங்க வந்து ஒரு கம்பெனி அப்படியே இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா it will be like smoother going. பட் ஒரு certain periodல the company will face the downfall. அந்த டைம்ல தான் இந்த MLM கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் ஒரு MLMல அவ்வளவு ஈஸியா நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். அண்ட் எல்லாத்துக்கும் மேல நீங்க MLMல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா யூ கேனாட் டேக் பேக் யுவர் மணி சோ ஈஸிலி. ஓகேங்களா, நீ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களால அவ்வளவு ஈஸியா ரீஃபண்ட் வந்து வாங்கவே முடியாது. அது எந்த MLM கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வித்தாலும் சரி விற்கலனாலும் சரி, நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ் ரீசேலும் பண்ண முடியாது. அவங்களும் அந்த ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ்க்கும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டெபிட் நோட் கிரெடிட் நோட்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்ப ஃபர்தரா நிறைய ஸ்கேம்ஸ் ரிலேட்டடா இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பினான்ஸ் உடைய பேன் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் வந்து பினான்ஸே வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஸோ அது பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய பிரீச், டேட்டா பிரீச்னா என்ன ஆகும், இதெல்லாமே நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கும். ஸோ இதை பத்தி அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து பேசதான் போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த கியூநெட் பத்தி கேட்டதுனால இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஆல்வேஸ் MLM will be like டவுன்ஃபால் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லாத்துக்கும் மேல ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் அப்ல இருக்கும்போது எவ்வளவு அமௌண்ட்னாலும் வாரி வாரி கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் when the downfall comes, அவங்க கிட்ட மணி இருக்காது, ஆல்டர்னேட்டிவ் அவங்க கிட்ட மணி இருக்காது. பண்ணி இல்லாத டைம்ல பப்ளிக் மணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது there will be a pressure. அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண முடியாம அப்பதான் ஓடி போறது என்ன, அப்புறம் வந்து ஃபேஸ் பண்றது என்ன, கோர்ட்ல கேஸ் அப்படின்னு எல்லா சிச்சுவேஷனுமே அப்பதான் நடக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளால கேஸை நிறுத்தி கேஸை வாதாடுறதுக்கு கூட அவங்க கிட்ட வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸே இருக்காது. அவங்க கிட்ட டைரக்டா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உங்ககிட்ட வாங்கின காசுக்கும் உங்ககிட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. பட் அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு we cannot do anything அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒருத்துமே இல்லை. பட் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட வாங்கணுன்ற ஐடியா நம்ம கொடுக்கல, நம்ம ரிட்டர்ன் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல வரணும் அப்படிங்கிற ஐடியா தான் கொடுக்குறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல டவுன்ஃபால் வரும்போது அந்த ரிட்டர்ன் அவங்களால கொடுக்க முடியாத டைம்ல நம்ம என்னதான் கேஸ் பண்ணணும், இந்த ரிப்ளை வில் பி நீங்க என்கிட்ட கூட காசுக்கு அவங்ககிட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருவாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால ரீஃபண்டும் இது அப்படியும் பண்ண முடியாது. என்னதான் பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, இந்த மணி ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படியே ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அமௌண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் வாங்கி பாருங்க. அதுக்கப்புறம் the game will be different. So இன்னைக்கு இதை உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ எல்லாம் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.